குட் மார்னிங் தம்பி. ஆட்டோகேட் லேபில் 8வது எக்ஸ்பெரிமெண்ட்டு, பார்ட் பியில் 4வது எக்ஸ்பெரிமெண்ட்டு, லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. நேற்று மீடியம் வோல்டேஜ் பேனல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ராயிங். இது அதை விட சிம்பிளான ஒரு ட்ராயிங், லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஸோ இதுக்கு எய்ம், ப்ரொசீஜர், ரிசல்ட்லாம் எழுதணும். எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ இதுதான் இப்போ லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இதில் லைட்டிங் சர்க்யூட், பவர் சர்க்யூட்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை பாருங்கள். ஒரு லைட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏசி இன்புட்டு, பவர் இன்புட்டு, இன்வெர்ட்டருக்கு ஒரு இன்புட்டு, 2 வாட்டர் ஹீட்டருக்கு இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தான் நம்ம வரைய போகிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வரைகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் வேணும். இந்த ஆட்டோகேடில் ஏற்கனவே வரைஞ்ச டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இது பார்த்துக்கோங்க. ஸோ இது எவ்வளோ சிம்பிளான சர்க்யூட்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். முதல்ல ஒரு கோடு ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 20 mm ஒரு கோடு ஆன் பண்ணிக்கலாம். இங்கே போட்டுருவோம். எல் ஒரு 10 mm கேப் போட்டு திரும்ப ஒரு 20 mm கோடு போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப எல் ஒரு ஒரு 150 லைனை திரும்ப செலக்ட் பண்ணி இந்த பாயிண்ட் அப்படி இழுத்து 150. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து 300 mm வந்து கிடச்சிருச்சு. இந்த லைன் ஓகே ஆயிடுச்சுங்களா? திரும்ப லைன் இந்த இடத்துல வந்து ஒரு 20 கேப் போட்டுருவோம். ஒரு ரெக்டாங்கிள் போதும். இப்போ மூவ் பண்ணி வச்சுட்டு திரும்ப இதை செலக்ட் பண்ணி எம்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் கேட்கும். அந்த இடத்துல கேட்குதா, அவ்வளோதான், செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. திரும்ப இங்கே ஒரு லைனு இதில் வர வேணாம், நம்ம இங்கேருந்து அரைஞ்சிப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு லைன் மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் காமிக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் வந்து திரும்ப ஒரு 20 mm ஒரு லைன். ஓகேங்களா? இந்த லைனையும் சரி மொத்தமாக செலக்ட் பண்ணுறதெல்லாம் அப்புறமா செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்ப ஒரு 150 வைப்போம்.
காமிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8ஆக பிரிக்க வேண்டியிருக்கு. ஸோ சரி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 15 கேப் போட்டுருவோம். இந்த புள்ளி வச்சு விட்ருவோமே. இந்த புள்ளி வைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது தம்பி. இந்த கமாண்டில் வந்து DONUT டோனட் அப்படின்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்கும், 0 கொடுத்துருங்க. அவுட் சைட் டயமீட்டர் கேட்கும், ஒரு 5 கொடுப்போம். எந்த சென்டர் பாயிண்ட் கேட்குது அவ்வளோதான், வச்சாச்சு. திரும்ப அங்கேருந்து ஒரு 15 போதும். ஓகேங்களா? இந்த 2 புள்ளி வச்சிட்டோமா? இது வந்து ஒரு எலிப்ஸ் ஆர்க்கு. இந்த ஆர்க்கை வச்சு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பாருங்கள், டோனட்டோட சென்டர் பாயிண்ட்டு. திரும்ப இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்குக்கு நடுவில் வருமா? திரும்ப இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்குவோம். அவ்வளோதான். செலக்ட் பண்ணுங்கள், உள்ளே கொண்டு வாங்க. கேப் வந்து மினிமலாக இருந்தால் போதும். ஓகேங்களா? இன்னும் கூட கொஞ்சம் உள்ளே கொண்டு போகலாம். போதும். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன். திரும்ப ஒரு லைன் போட்டு அரை மார்க்கு போடுறதுக்கு ஆர்த்தம் எடுத்து விட்ருங்க. மிரர் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு ஆர்த்தம் ஆன் பண்ணிக்கோங்க, மிரர் பண்ணிடுங்க. ஓகேப்பா. ஸோ இதில் டெக்ஸ்ட்டு பாருங்கள், SP6KA MCB, இங்கே லைட் பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ ஒருத்தே தடவை எழுதி எல்லா இடத்துலையுமே வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிடுவோம், டெக்ஸ்ட் எடுத்துக்குவோம். SP6KA MCB.
வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சுக்குவோம். சம்திங் எழுத வேண்டியிருக்கலப்பா. என்ன பண்ண போகிறோம்? லைட் பாயிண்ட் இவ்வளோதான் இல்லைங்களா? இப்போ நம்ம இதை காப்பி பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ CO கொடுத்துருங்க. பேஸ் பாயிண்ட்டை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 20 40 60 80 100 120 140 160. okay, 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஓகேவா? ஸோ இது சேமாக வந்து நம்ம காப்பி பண்ணி கண்டுபிடிங்க. காப்பி நெக்ஸ்ட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஒரு 3 ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ வி நீட் டு டூ வாட் இட் இஸ்னா இதை 1 2 3 இதை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்குவோம். காப்பி பண்ணுறோம். ஸோ அரைஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 3 RCCBக்கு நேம் கொடுக்க போகிறீங்க. இந்த கீழே உள்ள பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுக்க போகிறீங்க. அண்டு இதை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு நான் ஐடியா சொல்லிட்டேன். இதை வச்சு நீங்களாம் இந்த ட்ராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம்.